ஹாய் வணக்கம். வெல்கம் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்கழி 6வது நாள் அழகான காலை பொழுது வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு காதல் ஓவியம் தான் நான் கோலமாக போட்டுட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதாவோட கைகளும் அழகான மயிலிறங்கும். ஸோ இந்த ஓவியத்தோட இன்னைக்கு கிருஷ்ணருக்காக நாங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்களும் அதனால் கிடைக்கிற நன்மைகளையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தாரேன், உங்களுக்கு பார்த்து ரீட் பண்ணு. அப்படி இல்லைன்னா அதை நோட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்தா மன அமைதியும் வாழ்க்கை சீராகவும் செல்லும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட. அப்புறமா கிருஷ்ண காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ணா பிரசோதயாத். அறிவு, வளர்ச்சி, பக்தி, நல்ல வழிகாட்டலுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தா மிகவும் நல்லது. பாவ நிவாரணி, கவலைகள் நீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ராமா. இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மிகவும் நல்லது. உங்கள் குழந்தைகளுக்கு எளிமையான மந்திரம் மற்றும் குழந்தைகள் அடிக்கடி சொன்னால் அவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அது என்ன மந்திரம்னு பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ண கோவிந்தா கோபாலா. இதை அடிக்கடி சொல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். இந்த மந்திரங்களை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை நேரமும் உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றினா அப்புறமும் உச்சரிக்கலாம். இந்த மந்திரங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து நீங்களும் இந்த மந்திரங்களை உச்சரிங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறமா இன்றைக்கும் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 15 இருந்தது. ரொம்பவே குளிர். ஆனாலும் சண்டே குளிர்னு தூங்கலை. எந்திரிச்சு வளமை போல் பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு எப்பவும் போல் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா மொட்டை மாடியில் போய் ரொம்பவே குளிராக பனியாக இருந்தது. அதையும் கொஞ்சமாக வீடியோ பண்ணிவிட்டு அப்புறம் டெய்லி ரொட்டீனை ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள மந்திரங்களையும் பயனுள்ள விஷயங்களையும் நான் சொல்லி தருவேன். மார்கழி 30 நாளும் இந்த ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனலில் இணைஞ்சிக்கிட்டு டிவிஷனல் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்புறமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கலாம், கேட்கலாம். அப்புறமா மறக்காமல் என்னோட இன்னைக்கு ரங்கோலி அப்புறமா பூஜை எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ போல் என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.